குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2026 ஆண்டு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அனைத்து போட்டித் தேர்வுகளுமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. நீங்கள் டச் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் சேனலுக்கு போய்டும். நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். எல்லாமே இம்பார்ட்டன் தான். எதையும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவினோட ப்ளூபேர்ட் 6 தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுடன் வந்து பார்த்தீங்கன்னா LVM-3 அப்படின்ற ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்தியிருக்கிறோம். இஸ்ரோ அனுப்பியதிலேயே அதிக எடை கொண்ட, அதாவது 6100 கிலோ எடை கொண்ட அந்த செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட பாதையில் வந்து துல்லியமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினுடைய இஸ்ரோவின் கீழ் செயல்படும், அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டுருக்காங்க. அதன்படி இதுவரை 430க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்பேஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையில் அமெரிக்காவுடைய ASD ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தினுடைய ப்ளூபேர்ட் 6 அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த செயற்கைக்கோள் வந்து அதிக எடை கொண்டது என்பதால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பாகுபலி ராக்கெட் அப்படின்னு அழைக்கப்படுற LVM-3 அப்படின்ற ராக்கெட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ விண்ணில் செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? LVM-3 ராக்கெட்டுடைய 9வது வெற்றியாக இது வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது. இதன் மூலம் LVM-3 ராக்கெட் 100% நம்பகத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கு. ஏற்கனவே சந்திரயான் 3 வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். OneWeb அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் லான்ச் பண்ணோம். ஓகேங்களா? LVM-3 வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு. அதேமாதிரி குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதல் பணி நிறைவடைந்து 2027 மார்ச் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்த வெற்றியின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 1993 ஆண்டிலிருந்து தற்போது வரை 34 நாடுகளின் 434 செயற்கைக்கோள்களை வந்து செலுத்திய பெருமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, எல்லாமே இம்பார்ட்டன் தான், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பறவைகளின் எண்ணிக்கை மற்றும் அதாவது இனப்பல்வகைமை கண்காணிப்பதற்காக மாநில அளவில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் நடத்தப்படும். அந்த வகையில் கடந்த 2024-25 ஆண்டுக்கான மார்ச் 8-9 தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள 934 ஈரநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வலசை வரும் பறவைகள் மற்றும் உள்நாட்டு பறவைகள்னா மொத்தம் 397 பறவை இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதில் மொத்தம் 5.5 லட்சம் பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா கணக்கிடப்பட்டது. நிகழாண்டுக்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு, நிலப்பரப்பில் உள்ள பறவைகள் கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும், ரொம்ப டீப்பராக நம்ம தெரிஞ்சிக்க தேவை. ஓகேங்களா? அடுத்தது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அடிப்படை கடமை வந்து பார்த்திங்கன்னா பெருநிறுவனங்களுக்கு உண்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51(a) வந்து பார்த்திங்கன்னா G அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் காடுகள், மலை, ஏரி, ஆறுகள், வனவிலங்குகள் பாதுகாப்பது மற்றும் இயற்கை சூழலை மேம்படுத்தும் அடிப்படை கடமை வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் அழிந்து வரும் பறவை இனங்களில் ஒன்றாக கானமயில், த கிரேட் இந்தியன் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இனத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுருந்தாங்க. அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உலகிலேயே அதிக எடை கொண்ட பறக்கும் திறனுடைய பறவை தான் இந்த கானமயில். ஓகேங்களா? 1930 ஒகேனக்கல் காடு, கோவை சூலூர் விமானப்படை தளம் ஆகிய இடங்களில் நிறைய காணப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100லேருந்து 150 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் இதில் வந்து ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிற 2 இது கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, தண்ணீர் அதாவது மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1974. ஓகேங்களா? அடுத்தது, இளம் வயதிலேயே அரசியல் களத்திற்கு வந்து விட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய். 1977 ஆண்டு மொராஜ் தேசாய் தலைமையிலான காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா பணியேற்றுக்காரு. ஏன் இதை பற்றி கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்தநாள். ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாற்கர சாலை அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு திட்டம் இது. 1998. இது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது, அதனால் கொடுத்துருக்கு. சரிங்களா? எல்லாமே இம்பார்ட்டன் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, நம்ம மேலே பார்த்தது தான் LVM-3 அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது, மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் வந்து அவையில் வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழியிலேயே ஆற்றிய உரை மற்றும் எழுப்பிய விஷயங்கள் வந்து நேரலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, இத்தகைய நேரலை மொழிபெயர்ப்பு வசதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2023 டிசம்பர் 11 தேதி வந்து பார்த்திங்கன்னா கேள்வி நேரத்தின் போது தொடங்கப்பட்டது. முதலில் 10 மொழிகளுடன் தொடங்கிய இந்த சேவை வந்து பார்த்திங்கன்னா 12 மொழிகளுக்கு விரிவாக்கப்பட்டு தற்போது வந்து பார்த்திங்கன்னா
22 அலுவலக மொழிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்படுது. அதாவது பேசி முடிச்சதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, லைவில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து டிரான்ஸ்லேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க அந்தந்த அவங்களுடைய மொழியில். ஓகேங்களா. அடுத்தது ஆரவள்ளி மலைத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காக அங்கு சுரங்கப் பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய குத்தகைகளை வழங்க மாநில அரசுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஆரவள்ளி மலைத்தொடர் குறித்து மத்திய அமைச்சகம் நியமித்த நிபுணர் குழு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதன்படி உள்ளூர் நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் 100 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்டவை வந்து பார்த்திங்கன்னா ஆரவள்ளி மலை. ஓகேங்களா. 500 மீட்டர் இடைவெளிக்குள் அமைந்துள்ள 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மலைகள் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் உயரம் இருந்துச்சு அப்படின்னா அது ஆரவள்ளி மலை தொடராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்திய ஆடவர் ஹாக்கியினுடைய துணை கேப்டனான ஹர்தீப் சிங்க்கும் விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான இருக்கும் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்க தேர்வுக்குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அத்துடன் செஸ் வீராங்கனையான திவ்யா தேஷ்முக், தடகள வீரன் தேஜஸ்வி சங்கர் உள்ளிட்ட 24 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா விருது வழங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதோட பெயர் பட்டியல் எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக படிக்க தேவையில்லை, இவங்க வந்து பரிந்துரை தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி தான் இன்னொரு லிஸ்ட் வரும், அதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டால் போதுமானது. ஓகேங்களா. அடுத்தது அருணாச்சல பிரதேசத்துக்கு எதிரான ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீகார் 397 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அபார வெற்றி அடைஞ்சது விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போர்டில். இதில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம்னா விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போர்டில் வந்து ஒரே இன்னிங்ஸில் 3 பேட்டர்கள் சதம் விளாசிய முதல் அணியாக வந்து பீகார் அணி வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் அதிவேகமாக 150 ரன்களை கடந்தவராக வைபவ் சூரியவன்ஷி வந்து சாதனை படிச்சிருக்காரு. 59 ரனில் வந்து பார்த்திங்கன்னா 150 ரன்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தில்லி வீரர் விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா 14 பவுண்டரிகளில் 3 சிக்ஸர்கள் உள்ளிட்ட 131 ரன்களை விளாசிருக்காரு. இதில் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்திங்கன்னா 391 இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரன்களை கடந்தார். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா 330வது இன்னிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடந்துட்டார் 16,000 ரன்கள். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான சாதனைகள்ப்பா. கிரிக்கெட் போட்டி சம்மந்தமான சாதனை, விளையாட்டுத்துறை சம்மந்தமான சாதனைகள் தான் இது. அதெல்லாம் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.